நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது பள்ளிக்கூடம், நம்ம எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறதும் பள்ளிக்கூடம். நம்ம நாட்டோட எதிர்காலம் இளைஞர்கள் கையில இருக்குன்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. ஆனா இளைஞர்களான நாம என்ன பண்றோம்? நாட்டோட எதிர்காலத்தை பத்தி எனக்கு என்னன்னு, என் எதிர்காலம் நல்லா இருந்தா போதுன்னு சுயநலமா வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப நாங்க படிக்கணும், வேலைக்கு போகணும்னு நினைக்கிறது சுயநலம்ன்றீங்களா? ப்ராப்ளம் படிக்கிறத பத்தியோ வேலை பண்றத பத்தியோ இல்லம்மா, பின்ன நாட்டோட எதிர்காலத்தை பத்தி யோசிக்காம இருக்கிறது தான் ப்ராப்ளம். அதுக்காக தானே 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போட்டு தலைவரை செலக்ட் பண்றோம். அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. அதுதான் நீங்க பண்ற தப்பு. ஓட்டு போடுறீங்க, விட்டு தள்ளுறீங்க. ஒரு ஸ்டூடெண்டா முடிவெடுக்கிற அதிகாரம் உங்களுக்கு இல்லாம போலாம். ஆனா ஆரோக்கியமான அரசியலை உருவாக்குற திறமை உங்க எல்லார்கிட்டயும் இருக்கு. அவங்க கிட்ட கேள்வி கேட்கிற உரிமையும் உங்களுக்கு இருக்கு. அதை எப்ப நீங்க செய்றீங்களோ அப்பதான் சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி நம்ம நாட்டோட எதிர்காலம் இளைஞர்கள் கையில இருக்குன்ற வார்த்தை உண்மையாகும். வலைகள் வாங்குறதுக்கு காசு கொடுப்போம், படகு வாங்குறதுக்கு லோன் கொடுப்போம். இது உங்க எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதி. ஆனா இப்ப ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றவே இல்லை. இன்னும் எத்தனை நாள் இதை சகிச்சுப்பீங்க? எத்தனை நாள் தான் தாங்கிப்பீங்க? உங்க எம்எல்ஏவை நிக்க வைங்க, கேள்வி கேளுங்க. பதினெட்டு வயசாகிற இளைஞர்களுக்கு நம்ம நாட்டுல எதுக்காக ஓட்டுரிமை கொடுக்கறாங்கன்னு தெரியுமா? ஒரு சரியான தலைவனை தேர்ந்தெடுக்கதான். ஆனா நாம என்ன பண்றோம்? ஜாதியை பார்த்து ஓட்டு போடுறோம், இல்ல அவங்க கொடுக்கற பணத்துக்காக ஓட்டு போடுறோம். இது இப்படியே நீடிச்சதுன்னா நாளைக்கு உங்க பிள்ளைங்க, அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்க, இன்னைக்கு நீங்க படுற இதே கஷ்டத்தை நாளைக்கு அவங்க பட வேண்டியிருக்கும். நண்பர்களே, இன்னில இருந்து ஜாதியை பார்த்து ஓட்டு போடுற பழக்கத்தை முதல்ல மாத்தணும். பணம் வாங்கிட்டு ஓட்டு போடணுங்கிற எண்ணத்தை இந்த நிமிஷமே அழிச்சாகணும். வருங்கால சந்ததிக்கு ஓட்டுங்கிறது அரசாங்கத்தை மாத்திர ஆயுதம் அப்படின்னு தெரியப்படுத்தணும். யார் அவங்க? ஸ்டூடெண்ட் சார். இப்படி மக்களை திரட்டி நாட்டோட நல்லதுக்காக ஸ்பீச் கொடுப்பாங்க சார். இப்போ இது ரொம்ப ஃபேஷன் ஆயிடுச்சு சார். சரி சரி, அவங்க ஸ்பீச்சால நம்ம இமேஜ் டேமேஜ் ஆகாம பாத்துக்கோ சார். அதெல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்கின ஓட்டு சார். அது பெரிய ப்ராப்ளமே இல்ல சார். நம்ம ஆளுங்கள்ட்ட சொல்லி இவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்க சொல்லு. ஓகே சார். டெல்லிக்கு போயிட்டு வந்த உடனே இவங்க கதையை பாத்துக்கலாம். என்னன்னு சொல்றது தம்பி, ஊர் பிரச்சனையெல்லாம் அப்படியே தான் இருக்குது. அதை பத்தி பேசலாம்னா வார்டு மெம்பர் வரமாட்டாரு, அதிகாரிகளும் கண்டுக்க மாட்டாங்க, கார்பரேஷனும் மதிக்காது. அட அவ்வளவு எதுக்கு எம்எல்ஏ ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு 4 வருஷம் ஆச்சு. இந்த 4 வருஷத்துல அவர் வீட்டுக்கும் ஆபீஸுக்கும் நடையா நடந்திருக்கும். ஆனா அவர் முகத்தை கூட நாங்க பார்த்ததில்லை. ஏன் சார், நாம பக்கத்து ஸ்டேட்டுக்கு தானே போயிட்டு வந்தோம். ஆமா சார். அப்ப யூஎஸ்க்கு போன மாதிரி எதுக்கு ஃபிளக்ஸ்? அதானே சார். ஏதோ வச்சுட்டாங்க. போட்டோவும் நல்லா தான் இருக்கு. ஆனா வார்த்தைங்க எல்லாம் உங்களை குற்றம் சொல்ற மாதிரியே இருக்கே சார். யாரா இதை வச்சது? வேற யாரு சார்? அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான். கண்டிப்பா இந்த போஸ்டர்ஸ்லாம் பார்த்து எம்எல்ஏ ரியாக்ட் பண்ணுவாரு. ரியாக்ட் பண்ணுவாரு தான். பட் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு தான் யாருக்கும் தெரியல. எப்படி ரியாக்ட் பண்ணாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்ம எல்லாரும் எதிர்க்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். அவ்வளவு சீன் எல்லாம் கிடையாது. நல்லா மரியாதை தெரிஞ்ச பசங்களா இருக்கீங்க, படிச்சிருக்கீங்கல்ல, வேலைகளுக்கு போலாம்ல. இப்படி பச தடவி தெரு தெருவா போய் போஸ்டர் ஓட்டுற வேலை உங்களுக்கு எதுக்கு? இந்த பாலிடிக்ஸ் உங்களுக்கு எதுக்குன்ற? இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. நம்ப முடியாத நம்பிக்கையை கொடுக்கணும். இல்லவே இல்லைனாலும் லட்சக்கணக்கில் ஜாமீன் கொடுக்கணும். தேவைப்பட்டதுன்னா என்ன ஓட்டர்ஸ் உங்க காலில் விழுந்து கெஞ்சிருமா? அட கரெக்டா சொல்லிட்டீங்களே தம்பி. உங்க அறிவுக்கு ஓட்டர்ஸோட காலு தான் தெரியும், ஆனா எங்களுக்கு ஓட்டே காலா தெரியும். இதான் உங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம். ஓட்டு போடுற அன்னைக்கு தான் அவங்க ராஜா, அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு நாங்க தான் ராஜா, நாங்க தான் மந்திரி. அப்படின்னா உங்களை கேள்வி கேட்க ஆளே இல்லன்றீங்களா? நீ சொல்லு. பணம் வாங்கிக்கிட்டு ஓட்ட வைக்கிற ஓட்டருக்கு கேட்கிற அதிகாரம் எங்க இருக்கும்? இப்ப நடக்கிறதெல்லாம் எலெக்ஷன்ஸ் கிடையாது, கலெக்ஷன்ஸ். நாங்க ஓட்டை கலெக்ட் பண்றோம், அவங்க நோட்டை கலெக்ட் பண்றாங்க. ஒவ்வொரு ஓட்டுக்கும் 5000 ரூபாய், 1.5 லட்சம் ஓட்டு அப்படின்னா 75 கோடி. இதோட சேர்த்து பீர், பிரியாணி, கூத்து கச்சேரி, போஸ்டர், பப்ளிசிட்டி, இதை தாண்டி தலைவனுங்களுக்கு தர கிஃப்ட், ஐயோ சுமாரா 150 இருந்து 200 கோடி செலவாகும். இந்த 200 கோடிக்கு வட்டியோட சேர்த்து 1000 கோடி வரவு பார்க்கணும். இதுக்கே இந்த 5 வருஷம் பத்த மாட்டேங்குது. இதுல மக்கள் சேவை பண்றதுக்கு எங்கப்பா டைம் இருக்கு? அதோட ஓட்டை வைக்கிறவங்களுக்கு நாங்க எதுக்கு சேவை செய்யணும்? அவனுக்கு கேள்வி கேட்கிற உரிமை இல்லை. ஏன்னா அவன் ஓட்டை வித்து தின்றவன்.
கடைசியா உங்க எல்லாருக்கும் சொல்றேன், ஸ்ட்ரீட் ரவுடியா நான் வாழ்க்கையை ஆரம்பிச்சு இன்னைக்கு ஸ்டேட் மினிஸ்டர் ஆயிருக்கேன். மறுபடியும் என்ன ஸ்ட்ரீட் ரவுடி ஆக்கிடாதீங்க. எலெக்ஷன் வேற நெருங்கிட்டு இருக்கு. போன வாட்டி ஓட்டுக்கு 5000 கேட்டாங்க, இந்த வாட்டி 10000 கேக்குறாங்க. நான் அதுக்கு ரெடி ஆகணும்ல. இங்க ஓட்டுக்கு மட்டும் இல்ல, சீட்டுக்கும் காசு கொடுக்கணும். பார்ட்டி ஹை கமாண்ட் என்ன கண்டுக்காம விட்டுட்டா எனக்கு அது கஷ்டமாயிடும் தம்பி. என் வழியில வந்துடாதீங்க. இல்ல வருவோன்னு வந்தீங்கன்னா உங்க எல்லாரோட டேட் ஆஃப் பர்த்தும் வேற வேறையா இருக்கலாம், ஆனா உங்க டேட் ஆஃப் டெத் ஒன்னாயிடும். ஞாபகம் இருக்கட்டும். வரட்டுமா தம்பி? தங்கம், என் செல்லம், எல்லாம் நல்லா போச்சு. டீ எஸ்டேட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். அடுத்த மாசம் எலெக்ஷன் பின்னாடியே ரெஜிஸ்ட்ரேஷன். ஊட்டி டீ எஸ்டேட்டுக்கு நீதான் ஓனரு. வெங்காயம் பாரு. உங்க அறிவுக்கு ஓட்டர்ஸோட காலு தான் தெரியும், ஆனா எங்களுக்கு ஓட்டே காலா தெரியும். ஓட்டு போடுற அன்னைக்கு தான் அவங்க ராஜா. அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு நாங்க தான் ராஜா, நாங்க தான் மந்திரி. இன்றைய பிரேக்கிங் நியூஸ். எம்எல்ஏ கல்யாண் பிரசாத் அவர்கள் அவருக்கு ஓட்டு போட்டவர்களை பற்றி வெளிப்படையாக பேசிய விஷயம். நீங்க தான் சார். பணம் வாங்கிக்கிட்டு ஓட்ட வைக்கிற ஓட்டருக்கு கேட்கிற அதிகாரம் எங்க இருக்கும்? இப்ப நடக்கிறதெல்லாம் எலெக்ஷன்ஸ் கிடையாது, கலெக்ஷன்ஸ். உங்க எல்லாரோட டேட் ஆஃப் பர்த்தும் வேற வேறையா இருக்கலாம், ஆனா உங்க டேட் ஆஃப் டெத் ஒன்னாயிடும். ஞாபகம் இருக்கட்டும். கல்யாண் பிரசாத் அவர்களே இப்படி பேசியதால் மினிஸ்டர் பதவியில் இருந்து மட்டுமல்லாமல் கட்சியில் இருந்தும் கட்சி ஹைகமாண்ட் சஸ்பெண்ட் செய்துள்ளது. உங்களை கூப்பிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லாம பதவியில இருந்து எடுக்கிறது ரொம்ப அநியாயம் சார். என்னையா அநியாயம்? நான் ஒரு பெரிய பொறுக்கின்னு இவரே ஒத்துக்கிட்டாருல அந்த வீடியோல. இந்த வீணா போனவனுங்களுக்கெல்லாம் இவரு ஒரு தலைவர். தின்னு, நல்லா தின்னு. இனி என்ன வேலை இருக்கு? நல்லா தின்னணும், தூங்கணும், அவ்வளவுதான். ஐயோ ஐயோ, என்னெல்லாம் ஆசை காமிச்ச. ஊட்டியில டீ எஸ்டேட் என்ன, கர்நாடகால காஃபி எஸ்டேட் என்ன. நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல ஜெயிச்சா நான் தான் ஹோம் மினிஸ்டர், நீ ஹோம் மினிஸ்டர் பொண்டாட்டி நீன்னு சொன்ன. அதுக்கப்புறம் சிஎம் பொண்டாட்டி. ஏய்யா, நீ என்ன சிஎம் பொண்டாட்டி ஆக்குவியா? நீ ஏன் சிஎம் ஆக முடியாது? இப்ப வேலை இல்லாதவனுக்கு பொண்டாட்டியா உட்கார்ந்துட்டு இருக்கேன். அது சரி, சிஎம் பொண்டாட்டி ஆகணும்னா நான் இப்ப என்ன செய்யணும்? என்னைய பாத்துக்கிட்டு இருக்க, சொல்லு என்ன செய்யணும்? ஏய், புலம்பனது போதும். எடுங்கடா, எடுங்க எடுங்க எடுங்க. மன்னிச்சிருங்க சார், என் பசங்களுக்கு மீன் பிடிக்க சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன், தெரியாம உங்க மேல பட்டுருச்சு. நீங்க போங்க சார். சாரி சார், மீன் பிடிக்கணுங்கிறப்போ கடலில் இருக்கிற எல்லா மீனையும் சரியாக பிடிக்க முடியாதுல்ல. நமக்கு மாற்ற மீனை தானே பிடிப்போம். தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் கிளம்புங்க.
சொல்றா, உங்களை அமிச்சது யாரு? சொல்லு சொல்லு. என்ன அப்படி பாக்குற? செத்து போயிடுவான்னு நினைச்சவன் எப்படி உயிரோட வந்து நிக்கிறான்னு பாக்குறியா? என்ன கொல்றது உன்னால மட்டும் இல்ல, உங்க அப்பனால கூட முடியாது. ஓட்டுன்றது ஒருத்தனோட உரிமை. பணம் கொடுத்து அதை எவனும் வாங்க முடியாது. எம்எல்ஏ பதவின்றது மக்கள் பிரச்சனையை கவர்மெண்ட் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மட்டும்தான். அதை விட்டுட்டு ஒரு தொகுதியோட ராஜான்னு நினைக்க கூடாது. ஜஸ்ட் ஒரு வேலைக்காரன். நீ எல்லாத்தையும் மறந்ததுனால ஞாபகப்படுத்தணும்னு போஸ்டர் ஒட்டணும். ஆனா உனக்கு அது புரியல. இப்ப வரைக்கும் உன்னை மாத்தணும்னு நினைச்சனே தவிர இந்த தொகுதியோட எம்எல்ஏவை மாத்தணும்னு நினைக்கவே இல்லை. இப்போ மாத்துறேன். வர எலெக்ஷன்ல போட்டிக்கு ரெடியாரு. நடக்க போறது கலெக்ஷன் இல்ல, எலெக்ஷன். இவன் பேரு வினய். இப்போ நம்ம தொகுதியோட சுயேட்சை வேட்பாளரா கல்யாண் பிரசாத்தை எதிர்த்து போட்டி போட போறான். இங்கேயே பிறந்தவன், உங்க கஷ்டங்களை தெரிஞ்சவன். பணம் கொடுத்து உங்க ஓட்டை வாங்க முடியாது. ஆனா நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டுக்கும் நியாயமா இருப்பான். இவனுக்கு ஓட்டு போட்டா நீங்க எல்லாரும் ஜெயிப்பீங்க. இல்ல அந்த கல்யாண் பிரசாத்துக்கு ஓட்டு போட்டு இன்னும் 5 வருஷம் நீங்க அடிமையாவே இருப்பீங்க. உங்க முடிவு. தம்பி, இத்தனை நாள் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டோம். இந்த வாட்டி நீங்க நல்லது பண்ணுவீங்கன்னு ஓட்டு போடுறோம். இது வரையும் எங்களுக்கு நல்லது பண்ற தலைமை வந்ததே இல்ல. நீங்க நில்லுங்க தம்பி. இந்த வாட்டி எங்க ஓட்டு உங்களுக்கு தான். அப்படியா? நீங்க என்னமோ இங்க ஜாலியா சீட்டு விளையாடுறீங்க, அங்க உங்களுக்கு எதிராக போட்டிக்கு ரெடி ஆயிட்டாங்களா சார்? டேய் சார், பணம் வாங்கிட்டு ஓட்ட வைக்கிற ஜனங்க இருக்கிற வரைக்கும் இவனுங்களை எல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. நீங்க நடப்போற செடி நிழலை கொடுக்கும். நீங்க போட போற ஓட்டை எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். யாருக்கு ஓட்டு போடணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. பஞ்சர் போடுறது. நான் தம்பி, வண்டி பஞ்சரா? ஆமாண்ணா, கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும். வண்டிக்கு பஞ்சர் போடுறீங்களா? போடுவோம். டேய், வரப்போற எலெக்ஷன்ல எம்எல்ஏவா நிக்க போறாருடா. பஞ்சரை நல்லா அழுத்தி போடு. நீ தினமும் போற வழியில சடனா இன்னைக்குன்னு பார்த்து வண்டி பஞ்சர் ஆச்சுன்னா டவுட் வரல உனக்கு? எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு பஞ்சர் போடுறவன் கரெக்டா இந்த நேரத்துக்கு இங்க வர்றது விசித்திரமா இருக்குது இல்ல? அதே மாதிரி நீ கூட எலெக்ஷன்ல நிக்கிறது விசித்திரமா இல்ல? நீங்கெல்லாம் எம்எல்ஏ சார், அசம்பிளிக்கு போவீங்க, அங்க எங்க போவோம் சார்? மறுபடியும் ரவுடிசத்துக்கு போவோம். போனா என்ன நடக்கும்? கொலை கொலை, வெட்டு குத்து, அப்பப்ப ரேப்பு. நாங்க கொல்ல போறதும் வெட்ட போறதும் யாருன்னு தெரியுமா? உன் ஃப்ரெண்ட்ஸை தான். உன் லீடர் சூர்யாவை கொடூரமா கொலை பண்ணுவோம். அப்புறம் மிஞ்சி இருக்கிறது யார் தெரியுமா? உன் கூட சுத்துறாளுங்கல்ல, அந்த வெள்ளத்தோளுங்க தான். அவளுங்களை தூக்கிட்டு போய் நல்லா அனுபவிச்சு மும்பை ரெட் லைட் ஏரியாவுக்கு கூட்டிட்டு போய் வித்துருவோம். யோசிச்சுக்கோ. வாங்கடா. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும். ஆனா யாரும் கோவப்படக்கூடாது. அப்படின்னா நாங்க கோவப்படுற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சொல்ல போற? அதெல்லாம் இல்லடா. அப்ப என்னன்னு சொல்றா, சொல்லு. நம்ம எலெக்ஷன்ல நிக்க வேண்டாம். டேய், உண்மை சொல்லு. உன்னை யாராவது மிரட்டினாங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லடா. நம்ம எலெக்ஷன்ல நிக்க வேண்டாம், அவ்வளவுதான். ஏய், உன் கண்ணுல ஏதோ ஒரு பயம் தெரியுது. அது என்னன்னு சொல்லு. ஆமாடா, பயப்படுறதா. அதுக்கு இப்ப என்ன? உயிர் மேல பயம் இருக்கிறவன் எதுக்காகடா எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்ட? நாளைக்கு தான் நாமினேஷனுக்கு லாஸ்ட் டேட். நாளைக்கு 3 மணிக்கு எலெக்ஷன் ஆபீஸ் கிட்ட நாங்க எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணுவோம். நீ அங்க வர, நாமினேஷன் தாக்கல் பண்ற. முடியாது கிடையாதுன்னு சொன்ன. இவங்க எல்லார பத்தியும் எனக்கு தெரியாது. ஆனா நான் உன்னை கொன்னு கடல்ல தூக்கி எறிஞ்சிருவேன். ஞாபகம் இருக்கட்டும். நாளைக்கு சாயங்காலம் 3 மணிக்கு எலெக்ஷன் ஆபீஸ். வாங்கடா. வினய், உனக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
உனக்கு? இவனை அனுப்பலாமா? என்னதான் நினைச்சிட்டு இருக்க? டைம் வேற ஆயிட்டு இருக்கு. ஃபோன் நாட் ரீச்சபிள். மெசேஜ் கூட போக மாட்டேங்குது. வச்சுக்கப்பா, ஏதாவது காரியத்துக்கு பயன்படும்ல. வணக்கம் வாக்காளர் பெருமக்களே, உங்களோட விலை உயர்ந்த ஓட்டை எனக்கே போடுங்க. போடுவீங்க, நீங்களே போடுவீங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நாமினேஷன் பண்ணிட்டு வந்துடுறேன். வரட்டுமா? வினய்க்கு மறுபடியும் ட்ரை பண்ணு. என்னடா டைம் ஆயிட்டு இருக்காம இன்னும் வரல? தம்பி, உன் கேண்டிடேட் இன்னும் வரல போல இருக்கு. ராவு காலம் வரப்போகுது. ஒன்னு அரெஸ்ட் பண்றோம். எதுக்கு சார்? எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? சார் நில்லுங்க சார். கால வேடா. டேய், எர்ரா அந்த அருவாளை. சார், இங்க என்ன சார் நடக்குது? எதுவும் நடக்கலடா, எல்லாம் நீ நடத்தினது. எர்ரா அருவாளை. இன்ஸ்பெக்டர் சார், நம்ம தம்பி கிட்ட கொஞ்சம் பேசணும். ஓகே சார். யோ தம்பி, மூளை உனக்கு மட்டும் இல்ல, உன் ரேஞ்சுக்கு இல்லாட்டியும் எனக்கும் இத்தினோண்டு இருக்கு. நீ யூஸ் பண்ண ஆயுதத்தையே நானும் யூஸ் பண்ணிட்டேன். சோசியல் மீடியா. நாளைக்கு தான் நாமினேஷனுக்கு லாஸ்ட் டே. நீ எங்க வர நாமினேஷன் தாக்கல் பண்ற. முடியாது கிடையாதுன்னு சொன்ன நானே உன்னை கொன்னு கடல்ல தூக்கி எறிஞ்சிருவேன். தம்பி, பாலிடிக்ஸ்ங்கிறது அந்த கடல் மாதிரி. அதுல பயணம் பண்ணணும்னா ஷிப் இருக்கணும், இல்ல போட்டாவது இருக்கணும். நீ வெறுங்கைய வச்சுட்டு போலான்னு இருக்கிற. கடலுக்கு நடுவுல மூழ்கி போயிடுவ தம்பி. உன்ன மாதிரி வேலைக்காகாத உதவாக்கரைக்கு தான் போட்டு ஷிப் எல்லாம் தேவை. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. உன்னை நான் துரத்தி வேட்டையாடி பிடிப்பேன். ஏன் தெரியுமா? நான் சொராமீன்றா. அவன் நிஜமாவே சொராமீன்றா. கூட்டிட்டு வந்து அமுக்கி போட்டுட்டான். இன்னும் என்னென்ன பண்ண போறானோ? டேய் வாங்கடா, நம்மளே போய் டேய் டேய் டேய், எங்கடா போறீங்க? பிரயோஜனம் கிடையாது. இயற்கையான இடத்துல காலை கடனை கழிக்கிறதே ஒரு சுகமான அனுபவம் தான். வயிறு சும்மா கடகடாக்குது. எங்கேயோ வெளியே வந்துரு போல இருக்க. ஓ அண்ணோய், இந்த வயசுலயே காலங்காத்தால உனக்கு டபாக்குன்னு வருதுன்னா உன்னோட ஹெல்த் கண்டிஷன் சூப்பரா இருக்குண்ணா. உட்காரமே வந்துரு. சுடாதீங்கயா.
பாத்தியா இங்க டபால் டபால் வருது. ஏய், எங்க சத்தம் பெருசா உங்க சத்தம் பெருசா பாத்தலாமா? குத்தால அருவினிலே குளிச்சது போல் இருக்குதா மனசே சும்மா இருக்க மாட்டியா நீ? எந்த இடத்துல வைக்கல்றா? நான் என்ன வேணும்னா பண்ண? நானும் ஏதோ பாம்பு நினைச்சேன். பாம்புனா இத்தனோண்டா இருக்கும், இவ்வளவு நீளம் இருக்கும்டா. ஓய் பக்கோடா, அது படுத்துட்டு இருக்கிற பாம்பா இருக்கும். உனக்கு தண்ணி பாம்புக்கும் மத்த பாம்புக்கும் வித்தியாசம் தெரியுதா பாம்பாட்டி பயலே? ஏய் உனக்கு படுத்துட்டு இருக்க அட ஏன்டா நாசமா போறவன சரியா பேள விட மாட்டேங்கிறீங்க, ஒழுங்கா குளிக்கவும் விட மாட்டேங்கிறீங்க, ஏன்டா அப்படி பண்றீங்க?